நெல்லை அருகே சொத்து தகராறில் தந்தையை வெட்டி கொன்று இருந்த மகன் போலீசில் சரணடைந்திருக்கிறான். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி காவல் நிலைய உட்பட்ட முத்தூர் பகுதியைச் சேர்ந்த பூலையா என்பவருக்கும் அவரது மகன் கணேசனுக்கும் சொத்து பிரச்சனையில் நீண்ட நாட்களாக தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் முத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துக்காக காத்திருந்த பூலையாவை அவரது மகன் கணேசன் தான் கொண்டு வந்திருந்த அருவாளால் தந்தையை படுகொலை செய்தார். ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்த நிலையில் அவர் வைத்திருந்த பீரோ சாவியும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வீட்டில் இருந்த பணத்தை எடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சிவந்திப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்ததும் பூலையாவின் உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் கூடி கணேசனை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்களிடமிருந்து தப்பி ஓடி சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். காவல்துறையினர் அவன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே முத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பூலையாவின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சொத்தின் மூலம் வந்த பணத்தை பெறுவதற்காக தந்தை மகன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில். விவரங்களுக்கு நன்றி ராஜா.